பங்கு எடுக்கக்கூடாதுன்னு அவர் தான் திட்டமிட்டு இப்படி பேசினாராங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு தோணும். யாருமே அவரை சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் அப்படி அசம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பேசணும்? அவர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்துட்டு சும்மா இருக்கு. அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பேசிட்டு நம்ம சும்மா கடந்து போக முடியாது. பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அவங்க செயலில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை. அனைத்து மக்களும் சரி, அனைத்து கட்சியினரும் சரி, அதில் எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னு அவங்கள கண்டிச்சிருக்காங்க. யார் ஒருவரும், அவர் மட்டும் இல்லை, யார் ஒருவரும் பெண்களை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசக்கூடாது அப்படிங்கறதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதற்கான கடுமையான நடவடிக்கை என்ன தேவையோ அதை கண்டிப்பா நம்ம அந்த அரசு மேற்கொள்ளும். நீங்க அசம்பிளில அவர் பங்கேற்க கூடாது அப்படிங்கறத தடுப்பதற்காக தான் நீங்க கைது நடவடிக்கை மேற்கொண்டீங்க. ஒருவேளை அவரு கேள்விகளை எதிர்கொள்ள பங்கேற்க கூடாதுன்னு இப்ப அசம்பிளி செஷன் இப்ப வரப்போதுன்னு தெரியும். ஒருவேளை பங்கேற்க கூடாதுன்னு அவர் தான் திட்டமிட்டு இப்படி பேசினாராங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி பேசணும்? இப்ப பொறுப்பேற்ற முறையில் ஏன் அப்படி பேசணும்? அசம்பிளி நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி யாருமே அவரை சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் அப்படி அசம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பேசணும்? அவரு எந்த பேருமே குறிப்பிடாம தானே பேசியிருக்காரு. அதுல என்ன சர்ச்சை அப்படின்னு இல்ல, எந்த யாருக்கு எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பேர் குறிப்பிடல. இல்ல பேசினவரு பேரை குறிப்பிட்டு பேசல மேடையில. இல்ல எந்த பெண்ணாக இருந்த பேரை குறிப்பிட அவசியம் இருக்கான்னு, எந்த பெண்ணாக இருந்தாலும் அது தவறுதான். வழக்கு வரதுக்குள்ள அரசு பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் அறிவுறுத்தியும் இல்ல, இந்த அரசு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஒரு கடுமையான ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப கொச்சையா அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பேசிட்டு நம்ம சும்மா கடந்து போக முடியாது. அதுவும் ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறவங்கள பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்களை பார்த்துட்டு அரசு சும்மா இருக்காது. அரசியல் போராட்டங்கள்ல எந்த ஒரு கருத்து சொல்றாங்க, பெண்களை முன்வைத்து அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை அதிக அளவில் இப்ப பேசிட்டே இருக்காங்க. இல்ல, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அரசியலா தான் பேசணும். அரசியல் ரீதியா நம்ம என்ன வேணாலும் கருத்துக்கெல்லாம் பேசலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டார்கெட் அப்படி பேசக்கூடாது. ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்படி பேசக்கூடாது. கண்டிப்பா இதை பார்த்துட்டு பெண்களை பத்தி இழிவா பேசுறவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையா நிச்சயமா பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்களையும் சரி, பொதுமக்கள் வந்து திமுகவினர் தாக்கியிருக்காங்க. இல்ல, பாத்தீங்கன்னா பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அவங்க செயலில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை. அந்த எந்த விதத்துல அவங்க எந்த அளவுக்கு அந்த பொது உடைமைகளை சேதப்படுத்திருக்காங்களோ அதற்கான அபராதம், அதற்கான தொகை கண்டிப்பாக அதில் வசூலிக்கப்படும். பிளஸ் அதற்கான வழக்குகளும் பதியப்படும். நன்றி. மேலதான் சட்டங்கள் பாயமா பாஜக மாநில தலைவர் மேல ஏன் பாயலும் கேள்வி எழுப்பி கண்டிப்பாக பாரபட்சம் இன்றி இந்த அரசு செயல்படும்.